Hi viewers, welcome to Stove and Love. இன்னைக்கு இந்த வீடியோவில் மட்டன் போட்டி எப்படி வீட்டிலேயே டேஸ்டியாக செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா அப்போ தான் ஸ்மெல் வராது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் நீங்கள் குக்கரை விட்டுடணும். பேனை நல்லா காய வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். இந்த வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணியிருக்க தக்காளியும் ஆட் பண்ணி இந்த ஆனியனும் டொமேட்டோவும் ரெண்டும் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி. வெங்காயமும் தக்காளியும் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா வெளியில் வரும். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க போட்டி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி நல்லா வதங்குற இந்த மிக்சரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே அந்த போட்டிக்குள்ளே இறங்கும். போட்டியை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வீணாக்க வேண்டாம். அந்த தண்ணியை எடுத்து வச்சு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட ஃபுல் சத்தம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த டைமில் ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகிடுச்சு. இதில் ரெட் சில்லி போட்டு 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் அதாவது கொரியாண்டர் பவுட்ரு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு அந்த போட்டிலே உப்பு போட்டிருக்கோம். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். உப்பு பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் நான் நிறைய குழம்பு மாதிரி வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வர அளவுக்கு கொதிக்குது. இந்த டைமில் 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த போட்டிக்கான ஒரு ஸ்மெல்லு ரொம்ப வரும். ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இந்த எலுமிச்சை பழத்தோட புளிப்பு கம்மி பண்ணிவிடும். ஆல்ரெடி நம்ம ரெட் சில்லி போட்டிருக்கோம். ஸோ மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், சோம்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரேவி இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நான் அரைச்ச அந்த சோம்பு தேங்காய் மிக்சரை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரே கொதியில் நல்லா கிளறி எடுத்துடணும். இந்த கிரேவி இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். என்னோடய கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு.
ஸோ அதை நான் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிரேவியோட ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. இந்த டைமில் இறக்கி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லு ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் சேனல். தேங்க்யூ.